ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் சேலம் ஸ்பெஷல் குகை கொள்ளுப்பருப்பு. எங்கள் குகையில் கொள்ளுப்பருப்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது ஒவ்வொரு வீட்லேயும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இது செஞ்சுருவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது, கொழுப்பு சத்து கரைக்கக்கூடியது. இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பகல் பூரா நம்ம ஊற வச்சிடணும். அப்புறம் ஒரு நைட்டு துணியில் கட்டி வச்சுட்டு, இப்போ எப்படியும் மத்தியானம் தான் சமைக்க போகிறோம். அதுக்குள்ளே பாருங்கள், இந்த அளவுக்கு முளைப்பு வந்துடும். இந்த மாதிரி முளை கட்டி இது ஒரு பொறுப்பு, இது ஒரு கொள்ளு பருப்பாக நம்ம செய்வோம். இது சோத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இது அவ்வளோ ஹெல்த்தி, சூப்பராக இருக்குது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது ஒரு கிளாஸ் பருப்பு தான் போட்டேன். அது இந்த முளைப்பெல்லாம் வந்ததுனால எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு நைட்டு தான் இந்த மாதிரி கட்டி வச்சா நல்லா இந்த மாதிரி முளை கட்டி செய்யும்போது அதில் நிறைய ஃபைபர் சத்து. இது வாரத்துக்கு ஒரு தடவையாவது இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஒவ்வொரு வீட்லேயும் இதை நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இந்த காய்கறிலாம் வாங்க முடியலை அப்படிங்கும்போது இந்த மாதிரி பருப்பு செஞ்சால் ஒரு குடும்பமே சாப்பிடலாம். ஒரு டம்ளர் பருப்பு போட்டால் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு குக்கரில் போட்டுக்கிட்டேன். இது நான் இருக்கும் போல் இருக்குது. ஒரு 1/4 கிலோ வரும், அந்த அளவுக்கு இருக்குது. இது ஒரு தண்ணியை ஊற்றி லேசாக அலசி ஊற்றிட்டு அப்புறம் 2வது தண்ணி வச்சு நம்ம இது வேக விடலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் போட்டு அடுப்பில் வச்சுட்டேன் நான். எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கு என்ன தேவையானது போட்டுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 தக்காளி அதை அப்படியே போட்டுடலாம். அப்புறம் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் அதுவும் போட்டுடலாம். அப்புறம் ஒரு வெள்ளை பூண்டு, எல்லாம் ஒட்டுக்கா வேக வைக்கிறது தான், அதுவும் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதுவும் போட்டுக்குங்க. அப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு ஒரு 10 வரமிளகா எடுத்திருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. அப்புறம் உப்பு வேண்டாம், உப்பு இப்போ போடக்கூடாது. ஏன்னா இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து ரசம் வைக்க போகிறோம். அப்போ உப்பெல்லாம் அதில் வந்துடும். அப்புறம் கொஞ்சம் விளக்கெண்ணெய், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எல்லாமே ஒட்டுக்கா போட்டு வேக வச்சுக்க போகிறோம். வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து நாம் ரசத்துக்கு, கொள்ளு ரசமும் கொள்ளு பருப்பு தான் இங்கே ஃபேமஸ்ஸு. அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ 1 லிட்டர் தண்ணி உங்கள் ரசம் வைக்கிறதுக்கு வேணும் இல்லைங்களா? அதனால் இப்போது 1/2 லிட்டர் ஊற்றிருக்கு. ஒரு 3/4 லிட்டர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் எடுத்து நம்ம ரசம் வைக்க போகிறோம். ஒரு 3/4 லிட்டர் இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா அந்த தண்ணி அப்புறம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ரசத்துக்கு வைக்கிற அளவுக்கு மட்டும், பருப்புக்கு ஆட்டுற அளவுக்கு தான் தண்ணி வேணும். இப்போ இது ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா கொள்ளு பருப்பு நல்லா ஊறி முளைப்பு வந்தது, அதை சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இந்த வெங்காயம் தக்காளி இது வேகிறதுக்கு ஒரு 3 விசில் விட்டாலே போதும். இப்போ இது 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு ரசம் புளி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை 3, காரத்துக்கு ஏற்ப மிளகா, ஒரு பூண்டு, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு ஒட்டுக்கா போட்டு இதை அரைச்சிக்கலாம். இது கரைச்சிக்கலாம், புளியும் இதையும் கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, விசில் போயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா, நம்ம தண்ணியை தனியாக எடுத்துக்கணும். தண்ணியை எடுத்து இது ரசம் வச்சுக்கணும். இது நல்லா வடிகட்டிட்டு இந்த பருப்பு மட்டும் ஆற வச்சு ஏன்னா மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். முன்னெல்லாம் நாங்கள் கை உரலில் அரைப்போம். அது சூடாக இருக்கும்போது அம்மா போட்டு கொடுத்துருவாங்க. இப்படி கரண்டிலேயே தள்ளி விட்டு நம்ம அரைப்போம். இது கூட இன்னொரு மசாலா தாளித்து ஊற்றணும். அதுதான் இந்த பருப்புக்கு கொடுக்குற ஒரு ஹைலைட்டு. இப்போ இந்த தண்ணி நம்ம வடித்து எடுத்துக்குவோம். இது அகலமான பாத்திரத்தில் இந்த கொள்ளு ஆற வச்சுட்டு அப்புறம் தான் மிக்சியில் போடணும். சூடாக போட்டு அரைக்க முடியாது இல்லைங்களா? ஆனால் இந்த தண்ணி தனியாக எடுத்துக்குவோம். வச்சுட்டேன். இந்த அளவுக்கு இதுக்கு தண்ணி இருந்தாலே போதும். ஏன்னா இது ஆட்டுறதுக்கு ஒரு சட்னி மாதிரி வரும். அதுக்கு இந்த அளவுக்கு இதில் கொள்ளு தண்ணி இருந்தால் போதும். இந்த மிச்ச தண்ணியே நம்ம பாருங்கள் ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுதான் கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும். இது ஆறட்டும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இனிமேல் தான் ஒரு முக்கியமான பொருள் போடுறோம். அதுதான் இந்த பருப்புக்கு கொடுக்குற சுவையே. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை ரசத்துக்கு. இப்போ தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம். தாளிப்பு வடகம் தான் போடணுதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், நல்லா பொன்வரவுலாம் ஆகட்டும் இந்த கருவேப்பிலையும் வடகமும். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள்,
அது நல்லா முருவலாகட்டும். இப்போ பாருங்கள், இந்த அரைச்சி வச்ச இந்த சீரக மிளகு பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து கம்மியான தண்ணியில் தான் வந்து கலக்கணும். ஏன்னா நம்ம கொள்ளு தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதுவும் இந்த புளிப்பு தண்ணியும் ஈவனாக இருக்கணும். இப்போது இதை ஊற்றிடலாம். இது மட்டும் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த கொள்ளு தண்ணியை அதில் ஊற்றணும். அந்த அளவுக்கு வந்து இது கம்மியாக இருக்கட்டும். இன்னும் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் புளிப்பு இருக்காது ரசத்துக்கு. இப்போ பாருங்கள், கொதிக்க போகுது. புளியும் தக்காளி மட்டும்தான் கரைச்சி ஊற்றிருக்கேன், கம்மியான தண்ணி. இப்போ வந்து கொதிக்க போகுது இல்லைங்களா. இப்போ வந்து நாம் இந்த கொள்ளு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே இறக்க வேண்டியதான். இன்னும் உப்பு போடல, நாம் உப்பு போடணும், கொதிக்க விடக்கூடாது. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி. ஏன்னா தண்ணி ஆல்ரெடி கொள்ளு தண்ணி வந்து கொதிச்சிருக்கு. புளி தண்ணி மட்டும்தான் கொதிக்கிற நேரம் வந்து நம்ம இறக்கிட்டோம். இப்போ அந்த தண்ணி ஊற்றிட்டு மேலே கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி அப்படியே இறக்க வச்சுக்கிட்டிங்கன்னா கொள்ளு ரசம் ரெடி. இதை அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றி கூட குடிப்பாங்க, அந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். கொள்ளு ரசம் ரெடி. இப்போ பருப்பு எப்படி அரைக்கலான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொள்ளு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ எப்படி வெந்திருக்கு, எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லாம் தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் ஹெல்த்தியானது போட்டிருக்கோம். இப்போ மிக்சியில் தான் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நாங்கள் வந்து இது கை உரலில் ஆட்டுவோம். கை உரல் ஆட்டினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டும் போதே பாதி காலி ஆகிடும். அப்படி அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் வந்து ஆட்டுவோம். சூடாக அப்படி கரண்டில் தள்ளி விட்டுக்கிட்டு. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது அந்த தாளிப்பு தான். இப்போ தான் அது செய்ய போகிறோம். இப்போ வந்து உப்பு இன்னும் இதுக்கு போடல, ஏன்னா நம்ம தண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக உப்பு போடல. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் ஆட்டும் போது அப்படியே மஞ்சிரும். தாளிக்கிறது பார்த்துடலாம். இப்போ அந்த முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். அந்த முக்கியமான பொருள் இந்த தாளிப்பு வடகை தான். இது வந்து இல்லாமல் தான் நான் இத்தனை நாள் இந்த கொள்ளு பருப்பே செய்யலை. ஏன்னா வெங்காயம் விலை ஓவராக இருந்து நாங்கள் வீட்டில் செய்கிற பழக்கம் இல்லை. இது கடையில் தான் வாங்குறது. கடையில் வாங்கினா வெறும் குப்பையை மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்போ தான் வந்து விலை ஜாஸ்தி. இது ஒரு இத்திலூண்டு தான் இருக்கும், 20 ரூபான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இது போட்டால் மட்டும்தான் இந்த பருப்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நிறைய அந்த பக்கம் இருக்கவங்களும் போட்டு பழக்கம் இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இல்லை, அதனால் நாங்கள் போடுறது இல்லை. இப்போ வந்து பாருங்கள், இந்த தாளிப்பு வடகம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்புறம் முக்கியமான பொருள் இந்த சீரகம், இந்த மல்லி, இது தாங்க போட்டு இதெல்லாம் வந்து நல்லா பொண்ணு வரவில் ஆயிடணும். அப்புறம் நல்லா கருவேப்பிலை ஒரு 2 கொத்தை எடுத்துக்குங்க. நல்லா முருவலாக வறுத்துக்குங்க. அந்த பருப்புக்கே இது கடைசீட்டில் போட்டு ஆட்டணும். ஆட்டிட்டு முக்கால்வாசி அந்த பருப்பு வந்து ஆட்டிடணும். கடைசியாக வந்து இது ஒரு போட்டு ஒரு 2 சுற்று தான் சுற்றுவோம். அப்படி ஒரு வாசனை இருக்கும். இந்த கருவேப்பிலையும், இந்த கொத்தமல்லி, இந்த வர கொத்தமல்லி, இந்த வடகம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. இது போட்டு இந்த பருப்பு வந்து மிக்சியில் தான் போட போகிறோம். அதனால் இது ஒட்டுக்காக தான் போட்டு அரைக்க முடியுது. ஏன்னா அந்த வடகம் கொஞ்சம் ரொம்ப அரைச்சிட்டா ஒரு கசப்பு கொடுக்கும். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி எவ்வளோ போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் கொள்ளு பருப்பு சட்னி மாதிரி செய்வீங்க நீங்கள். இந்த எங்கள் ஊர் ஸ்டைலு இந்த கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் போடுற அந்த மெத்தேடெல்லாம் டேஸ்ட்டும். சளி தொந்தரவு இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிச்சுன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா இந்த மாதிரி தான் வந்து செய்வோம். ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. எப்போ ஆஃப் ஆகிடுச்சின்னே தெரியல எனக்கு. இப்போ எல்லாம் பருப்பு பாருங்கள் எடுத்து வந்து இதில் மிக்சியில் போட்டிருக்கேன். இதில் சொல்லும்போது இருந்துச்சுன்னு நம்ம தெரியல. சீரகம் வந்து 1 ஸ்பூனு, கொத்தமல்லி, வர கொத்தமல்லி 1 ஸ்பூனு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிப்பு வடகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு இதை தாளித்து வச்சுக்கணும். இதை வந்து இந்த சட்னியில் போட்டு அரைச்சிக்கணுங்க. அரைச்சிக்கிட்டா சட்னி ரெடி. இது போடுறதுனால மட்டும்தான் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து அரைச்சிட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க பாருங்கள், சட்னி கொள்ளு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சேலம் குகை ஸ்பெஷல் கொள்ளு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இது இப்படி தாங்க இருக்கும். தாளித்து வந்து மேலே ஊற்றக்கூடாது, அதையும் சேர்த்து ஆட்டினா தான் டேஸ்ட்டு மனமும் எப்படி தெரியுங்களா இருக்குது. இது மேலே என்ன பண்ணுவேன், சுட சுட சோறில் இது போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், உருக்குன நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். அப்புறம் இந்த ரசம் பாருங்கள், கொள்ளு ரசம் கொழுப்பை கரைக்கக்கூடியது, ஹெல்த்தியானது. நம்ம வந்து இப்போ முளைக்கட்டி செஞ்சுருக்கிறோம் பருப்பு, கொள்ளு பருப்பு முளைக்கட்டி செய்யும்போது சத்துக்கள் இன்னும் கூடும். இது சூப்பராக இருக்கும். இந்த மெத்தேடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம ஊர் ஸ்பெஷல் இது.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.